நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பிரியா, நான் உங்களை காதலிக்கிறேன். பிரியா, அந்த கடவுள் எனக்காக உங்களை தான் தேர்ந்தெடுத்திருக்காருன்னு நினைக்கிறேன். உங்களை பார்க்கறதுக்காக. ப்ளீஸ் அஜய், போதும், நிறுத்துங்க. நீங்க இதுக்கு மேல எதுவுமே பேச வேண்டாம். ஆனா பிரியா, நான் உங்ககிட்ட அப்பவே சொல்லியிருந்தேன்ல, நம்ம இனிமே ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்க வேண்டாம், எதுவுமே பேசிக்க வேண்டாம் அப்படின்னு. இங்க பாருங்க அஜய், நம்ம 2 பேரோட உலகம் வேற. நம்ம 2 பேரோட குடும்ப ஸ்டேட்டஸ்லயும் நிறைய வித்தியாசங்கள்லாம் இருக்கு. இங்க பாருங்க அஜய், நம்ம 2 பேரோட கல்யாண விஷயத்துல நிச்சயமா உங்க வீட்டுல இருக்கிறவங்களோட சம்மதம் கிடைக்காதுன்னு தான் எனக்கு தோணுது. ஆனா பிரியா, உங்க மனசுல எனக்கு எந்த இடமும் கிடையாதா? நம்ம 2 பேரும். நீங்க வேற, நான் வேற. நம்ம 2 பேரும் எப்பவும் சேர முடியாது. நீங்க அங்கதான் இருக்கணும், நான் இங்க மட்டும்தான் இருக்கணும். தயவு செஞ்சு இந்த விஷயத்த நீங்க எப்பவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பிரியா, ஒரு நிமிஷம். தேங்க்யூ ஸ்ருதி. அக்கா, அஸ்வின் எங்கக்கா? வெளியே ஸ்விம்மிங் பூல் கிட்ட இருக்காரு. ஓ, அவர் நார்மலா தான் இருக்காரு அஞ்சலி. சரி, நான் வீட்டுக்கு கிளம்பணும், ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. போயிட்டு வரேன். நாட்டுப்புறம் நாளைக்கும் வருவல்ல? உனக்கு தான் தெரியும்ல நான் எப்ப தப்பு பண்ணுவேன்னு பாட்டி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ப்ளீஸ் நாளைக்கும் வாயேன் ப்ளீஸ். சரி, வரேன் லாவண்யா. ஸ்ருதி வரத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க. எனக்கு தெரியும் அவங்க எப்பவுமே இப்படித்தான், மத்தவங்களுக்கு உதவி செய்யணும்னா மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க. அம்மா, இந்த ரிங் யாரோடது?
கிருஷ்ண 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 கிருஷ்ண. ஏய் நில்லு நில்லு, போய் ஊறுகாய் டப்பாவை எடுத்துட்டு வா. அது தயாராயிடுச்சான்னு பார்க்கணும். கொஞ்சம் நில்லு. என்னது இது? சொன்ன விஷயத்த மறந்துடுறியே. அடிக்கடி உங்ககிட்ட இதை சொல்லிக்கிட்டே இருக்கணுமா என்ன? அத்தை, நாள் முழுக்க நீங்க நிறைய விஷயம் சொல்றீங்க, எல்லாத்தையும் என்கிட்டயே சொல்றீங்க. அப்புறம் எதை எப்ப சொன்னீங்கன்னு எனக்கு எப்படி தெரியும்? இந்த பொண்ணை நான் என்னன்னு சொல்லுவேன்? நான் என்ன விளையாடிக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறியா? உன் நிச்சயதார்த்த மோதிரத்தை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கேன். மோதிரத்தை கழட்டக்கூடாதுன்னு நான் அன்னையில இருந்து சொல்லிக்கிட்டே இருக்கனா இல்லையா? மறுபடியும் ஏன் அந்த தப்ப பண்ற? சரிங்க அத்தை, அந்த மோதிரத்தை நான் ஒண்ணு கழட்டல். வா அஸ்வின், இது எனக்காகவா? ஐ மீன், இது நம்ம என்கேஜ்மெண்ட்காகவா? இது பூல் சைட்ல எனக்கு கிடைச்சது. ஐ அம் ஜஸ்ட் ஆஸ்கிங், இது யாரோடது? ஓ, இது அட, இந்த மோதிரத்தோட டிசைன் ரொம்ப சிம்பிளா இருக்கு. இந்த மாதிரி செலெக்ஷன்லாம் கண்டிப்பா அவர்தான் பண்ணுவாரு. மாமாவோட செலக்ஷனா? ஆனா இது எப்படி பூல் சைட் பக்கம் வந்துச்சு? அக்கா, ஒருவேளை மாமா உங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறாரோ என்னவோ. சர்ப்ரைஸ்? எங்க கல்யாண நாள் எப்பவும் முடிஞ்சிடுச்சு. அப்புறம் என்னோட பர்த்டேவும் இப்ப எதுவும் கிடையாதே. ஓ கம் ஆன் அக்கா, அவருக்கு உங்க மேல நிறைய அன்பு இருக்கு. கிஃப்ட் கொடுக்கறதுக்கு காரணம் ஏதாவது வேணுமா என்ன? அது மட்டும் இல்லாம மாமா செலக்ஷன் இப்படிதான் இருக்கும்னு நீங்க தானே சொன்னீங்க. ஓ சாரிக்கா, நான் இந்த மாதிரி சர்ப்ரைஸ கெடுத்த விஷயத்த நீங்க மாமா கிட்ட சொல்ல வேண்டாம், சரியா? நீங்க கவலைப்படாதீங்க லாவண்யா, அவர் இதை எப்படியும் அங்க எங்க போட்டு வைப்பாரு. அவர் சர்ப்ரைஸும் முடிஞ்சு போயிடும். ரிங்கு உங்க கைக்கு தானாக வந்தாகணும். அதான் எப்படி உங்க கைக்கு வந்துருச்சுல. லாவண்யா, நீங்க சரியாதான் சொல்லிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்காக வாங்கியிருப்பாரு. ஏன் சொல்றேன்னா, அன்னைக்கு அந்த பில்ல பத்தி நான் கேட்டப்ப அவரு ரொம்ப டென்ஷன் ஆனாரு. ஒருவேளை இதனாலதான் இருக்குமோ? நான் இதை கொண்டு போய் பத்திரமா எடுத்து வைக்கிறேன். ஷியோர். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன யோசனை பண்ணிக்கிட்டு நிக்கிற? மோதிரம் எங்க? அத்தை, அது மோதிரம் எங்க போச்சுன்னே தெரியல. என்ன? அத தொலைச்சிட்டியா? ஐயோ, ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? நான் ஷாம் தம்பி கிட்ட என்ன சொல்லுவேன்? ஏன் இப்படியே சில மாதிரி நின்னுகிட்டு இருக்க? போய் மோதிரத்தை தேடு. உனக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்ல. போய் சீக்கிரம் தேடு. ஐயோ, உன்கிட்ட நான் எவ்வளவு தடவை சொல்லி இருக்கேன். மோதிரத்தை எங்க தொலைச்ச? அத்தை, நான் உண்மையதான் சொல்றேன். இன்னைக்கு காலையில கூட நான் மோதிரத்தை கழட்டவே இல்ல அத்தை. என்ன இவரு ஏன் இப்படி இருக்காரு? எனக்காக கிஃப்ட் வாங்கிட்டு வந்து அதை அங்க எங்கன்னு போட்டு வச்சிருக்காரு. எப்படியே வீட்டுக்கு வந்துதானே ஆகணும். அப்ப பாருங்க, நான் உங்களை எப்படி எல்லாம் தொல்லை பண்ண போறேன்னு. என்ன அத்தை நீங்க? மோதிரத்தை எங்க வச்ச? தேடு தேடு, இங்கேயும் தேடி பாரு. நானும் தேடிட்டு தானே இருக்கேன் அத்தை. இங்க எங்கேயும் இல்ல. ஒருவேளை அந்த அஸ்வினோட வீட்ல நான் அப்படின்னா இப்பவே அவங்க வீட்டுக்கு போய் மோதிரத்தை கொண்டு வா. அத்தை, கொஞ்சம் மெதுவா பேசுங்க. அப்பா இதை கேட்டா ரொம்ப டென்ஷன் ஆவாரு. அதுவும் இல்லாம இந்த நேரத்துல நான் எப்படி அந்த அஸ்வின் வீட்டுக்கு போறது? அட கடவுளே,
இந்த நேரத்துல போக முடியாதா? அப்ப ஒண்ணு செய், அவங்களுக்கு முதல்ல போனை பண்ணு. அவங்க மோதிரத்தை எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு வைப்பாங்க இல்லையா? அத்தை, அர்த்தம் இல்லாம என்ன பேசுறீங்க நீங்க? அந்த அஸ்வின் வீட்ல யாருக்குமே நேரம் கிடையாது. அவ்வளவு பெரிய வீட்ல எப்படி இந்த மோதிரத்தை தேட முடியும்? நாளைக்கு நானே போய் மோதிரத்தை கொண்டு வரேன். இப்ப நான் என்ன செய்வேன் கிருஷ்ணா? என்ன பொண்ணுடி நீ? நிச்சயதார்த்த மோதிரத்தை தொலைச்சிட்டு வந்து நிக்கிற. அத பத்தி உனக்கு கொஞ்சம் கூட கவலையே இல்லையா? நீ என்ன செய்ய நினைக்கிறியோ அதை செய். உன்கிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. அம்மா தாயே, அந்த மோதிரம் மட்டும் எனக்கு கிடைச்சா போதும். நீ செய்யறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. இது வரைக்கும் நீ எந்த பொருளையும் ஜாக்கிரதையா வச்சுக்கிட்டது இல்ல. அதான் மோதிரத்தை தொலைச்சிட்டு வந்து நிக்கிற. இங்க பாருங்கம்மா, இந்த ஒரு பிரார்த்தனையும் கேட்டுக்கோங்க. அத்தை இன்னைக்கு சீக்கிரமா தூங்குனா அதுவே எனக்கு போதும். அவங்க இப்படி திட்டுறதுனால பொறுத்துக்கவே முடியல. அவங்க தூங்குனாலே போதும்மா. அக்கா, என் மோதிரத்தை அஸ்வின் வீட்ல தொலைச்சிட்டு நான் டென்ஷனா இருக்கேன். உங்களுக்கு என்ன ஆச்சு? என்ன அந்த மோதிரம் தொலைஞ்சு போயிடுச்சா? ஆமா, 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை அத்தை இந்த விஷயத்துக்காக ஐயோ கடவுளேன்னு 50 வாட்டி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அத நீங்க கேட்கவே இல்லையா? அக்கா, என்னோட மோதிரம் எனக்கு நாளைக்கு கிடைச்சிரும். ஆனா உங்க சிரிப்பை நான் எங்க போய் தேடுறது? எனக்கு ஞாபகம் இருக்கிற வரைக்கும் கோயம்புத்தூர்ல இருந்து இங்க வர வரைக்கும் ஒரு சிரிப்பு இருந்தது. அது இன்னும் இங்க வரலையா என்ன? இல்லையே, இப்பதான் ஸ்டேஷன்ல இருந்து கொண்டு வந்தேன். இத பாரு. அது வந்து ட்ரெயின் வர கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சரி ஸ்ருதி, வா நம்ம தூங்கலாம். பிரியா, நான் உங்களை காதலிக்கிறேன். உங்க மனசுல எனக்குன்னு எந்த இடமும் இல்லையா? என்ன விஷயம் ராணியம்மா? வந்ததுல இருந்து பாக்குற நீ ஏதோ கோவமா இருக்கிற மாதிரி இருக்கு. என் மேல கோவமா இருக்கியா என்ன? நான் சொன்னல, எனக்கு வேலை அதிகமா இருக்கு, அதனால வெளியூர் போய் ஆகணும். நான் இப்ப ஏதாவது சொன்னேன்னா என்ன? நான் சொல்ல வரது என்னன்னு கேளு ராணியம்மா. முதல்ல டிஃபன் சாப்பிடுங்க. உங்களுக்கு டீல சக்கரை போடணுமா? ராணியம்மா, என்னது இது? தயவு செஞ்சு இப்படி கேட்காதீங்க. உங்களுக்கு எதுவுமே தெரியாத மாதிரி. என்ன ராணியம்மா இது? ஏன் இந்த மாதிரி? நீங்க இவ்வளவு நடிக்கிற அளவுக்கு நீங்க ஒண்ணும் அப்பாவி கிடையாது. உங்களோட ரகசியம் வெளியே வந்துடுச்சு. அத்தை, மோதிரம் கிடைச்சது நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்றேன்னு. சரி சரி. அப்புறம் சசி தம்பியோட நான் போன் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் மோதிரம் கிடைச்சதும் அதை இந்த விரலையே போட்டுக்கிறேன். சரியா?
மறுபடியும் யோசிக்க ஆரம்பிச்சிட்டியா? என்ன ஆச்சு ஸ்ருதி? ஏன் அப்படியே நிக்கிற? முதல்ல கிளம்பி போ. ஓடி. மோதிரம் கிடைக்கிற வரைக்கும் நீ இந்த வீட்டு பக்கமே திரும்ப கூடாது. மோதிரம் கிடைக்கலன்னா அடி பின்னி எடுத்துருவேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன சொல்ற ராணியம்மா? நான் ஏன் என்னாச்சு? நீங்க தானே இதை வாங்குனீங்க. என்னங்க அப்படி பாக்குறீங்க? எனக்கு உங்களோட இந்த சர்ப்ரைஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒருவேளை இது தொலைஞ்சு போயிருந்தா? உங்களுக்கு தெரியுமா, இது ஸ்விம்மிங் பூல் பக்கத்துல கிடந்தது. ஒருவேளை இப்ப இது நீ என்ன பேசிட்டு இருக்க ராணியம்மா? இது நீங்க வாங்கின ரிங் தானே? அ, எனக்காக? இத ஒண்ணும் நான் உனக்காக வாங்கல ராணியம்மா. சொல்லப்போனா இந்த மோதிரத்தை நான் வாங்கிட்டு வரவே இல்ல. இது வேற யாருதுன்னு நினைக்கிறேன். மறந்து போய் இங்க விட்டு போயிருப்பாங்க. ஆ, அப்படியா? நான் என்ன நினைச்சேன்னா, சரி விடுங்க, நான் எல்லார்கிட்டயும் யாருதுன்னு கேட்டு பாக்குறேன். ராணியம்மா, அந்த பொண்ணு இன்னும் இங்க வரல. ஆமா, உங்களுக்கு தெரியுமா, நாங்க அவளை எவ்வளவு கட்டாயப்படுத்தினதுக்கு அப்புறம் ஒத்துக்கிட்டான்னு. இப்ப அவ இங்கதான் வந்துட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். ராணியம்மா, எனக்கு லேட் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். ஆனா நீ எதுக்கும் கவலைப்படாத. உனக்கு இதை விட நல்ல மோதிரமா நான் வாங்கிட்டு வரேன். எனக்கு இப்ப தேவை மோதிரம் இல்லைங்க. என்னோட தேவை உங்க கூட இருக்கிற நேரம் தான். நான் போயிட்டு வரேன். சரிங்க. அஞ்சலி அம்மா, பாட்டி அம்மாக்கு பால் வேணும்னு கேட்டாங்க. ஆ, அப்படியா? இந்தாங்க. யாரு? ஸ்ருதி, என்ன கீழே தேடிட்டு இருக்கீங்க? நான் இங்க இருக்கேன். ஹரிபிரகாஷ் அண்ணே, இதோ வரேம்மா. நான் இங்க இருந்தா கிளம்புனேன். மோதிரம் எங்க விழுந்திருக்கோம்? என்னம்மா இது? ஹலோ ஹலோ, மோதிரம் கிடைச்சதா ஸ்ருதி? அத்தை, மோதிரம் கிடைச்சிருந்தா நானே உங்களுக்கு ஃபோன் பண்ணிருப்பேன்ல. அடடா, இது வரைக்கும் மோதிரம் கிடைக்கலையா? என்ன ஸ்ருதி, ஏன் இப்படி எல்லாம் பண்ற நீ? முதல்ல சீக்கிரம் போய் மோதிரம் எங்க இருக்கு என்னன்னு தேடி பாரு. ஏன் என்கிட்ட பேசி நேரத்தை வீண அடிக்கிற? போய் தேடி பாரு. நேத்து முதல்ல இங்க வந்தேன், அப்புறம் ஹாலுக்கு போனேன், அப்புறம் ஸ்விம்மிங் பூல் கிட்ட போனேன். பார்த்து வரமாட்டீங்களா நீங்க? இது என்னோட வீடு. எனக்கு எங்க போகணும்னு தோணுதோ, எப்படி போகணும்னு தோணுதோ அப்படித்தான் நடந்து போவேன். இதுல உனக்கு ஏதாவது பிரச்சனைனா நீ என்னோட வழியில குறுக்க வராத. இது உங்களோட வீடுனா மட்டும் இப்ப என்ன நாள் முழுக்க உட்காந்து காத்துட்டு இருப்பீங்களா? யார் வீட்டுக்குள்ள வராங்க, அவங்களை எப்படி இடிக்கலான்னு பாத்துட்டு இருப்பீங்களா?
முதல்ல நீங்க பார்த்து நடக்கிறதே இல்ல, சாரி கூட சொல்லாம இப்படி கோமா நடந்துக்கிறீங்க. நான் இப்ப மன்னிப்பு கேட்கணும்னு நினைக்கிறியா? இப்ப என்ன சொல்ல வரீங்க? நீங்க பேப்பரை பார்த்துட்டே வந்ததுனால தான் வந்து ஏன் மேல இடிச்சீங்க. அதுவும் இல்லாம இது உங்களோட வீடு, இங்க என்ன நடந்தாலும் அதுக்கு நீங்க மட்டும்தான் காரணம். இது உங்க வீடுங்கிறதுனால என்ன வேணா செய்யலாம்னு நினைக்கிறீங்களா? ஆனா ஏன் விஷயத்துல தப்பு பண்ணா நீங்க நிச்சயம் மன்னிப்பு கேட்டே ஆகணும். நீங்க மிஸ்டர் அஸ்வின் எனக்கும் தெரியும். எனக்கு எல்லா விஷயமும் நல்லா தெரியும். நீங்க யார்கிட்டயும் மன்னிப்பு கேட்கவே மாட்டீங்க. ஆனா ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா தெளிவா கேட்டுக்கோங்க. நானும் மன்னிப்பு கேட்க மாட்டேன். உங்களை மாதிரி ஒருத்தர் கிட்ட மன்னிப்பு கேட்க மாட்டேன்.